ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி சண்டேவாக இருந்தால் கூட அது என்னமோ தெரிலங்க, லீவாக இருந்துச்சு அப்படின்னா பழைய சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆசையாக வரும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பழைய சோறுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் எங்கள் குட்டி பிள்ளையாக நான் இருக்கும்போதெல்லாம் அம்மா என்ன செஞ்சு தருவாங்க அப்படின்னா, ஒன்று பருப்பு வடைங்க, அப்படி இல்லைன்னா இந்த முருங்கை கீரையை பொரித்து தருவாங்கங்க. இதை எப்போவுமே அடிக்கடி முருங்கைக்கீரை தான் எங்களுக்கு முருங்கைக்கீரை வச்சு தான் பழைய சோறு சாப்பிடணும் அப்படின்னு மனசில் செட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் அதை தான் செய்ய போகிறேன். அது நம்ம வீட்டு முருங்கைக்கீரை. நான் இதை காய்க்கே விடலைங்க. இதில் ஒன்லி கீரை அப்படிங்கிற மாதிரி தளுராக வந்தோடனே கட் பண்ணிடுறேங்க. செம்மையாக இருக்கும். பறிச்சிட்டு காமிக்கிறேன். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இப்போ பழைய சோறு சாப்பிட போகிறோம். ஸோ எங்கள் 2 பேருக்கு இந்த அளவு போதுங்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். இன்னும் இருக்குது பாருங்களேன், இன்னொரு நாள் அது பழைய சோறுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்குலாம் இது மாதிரி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான்